நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். ம். 3வது அதிகாரம் நீத்தார் பெருமையில் கடைசி குறள் 30வது குறள். அதற்கு வந்துவிட்டோம். இந்த 30வது குறள் என்ன சொல்கிறது என்று பார்ப்போம். அந்தணர் என்போர் அறவோர் மற்றெவ்வுயிருக்கும் செந்தன்மை பூண்டொழுகலான். என்ன சொல்றாருன்னா, இப்ப இந்த இடத்துல அந்தணர் அப்படிங்கிற அந்த வார்த்தை திருவள்ளுவர் இதுல ஏதோ ஒரு காரணம் அன்றைய சமுதாயத்திலே இருந்த ஒரு 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 டென்ஷன், சமுதாயத்திலே இருந்த சில டென்ஷன்கள், சிலர் தங்களை அந்தணர்கள் என்று சொல்லுவது, மற்றவர்களை வேறு, அவர்கள் வேறு, நாங்கள் வேறு என்று சொல்வது, எங்களுக்கு தெய்வீகம் எங்களுக்கு அதிகம் உண்டு, நாங்கள் கோயில் காரியங்களை எல்லாம் நாங்கள் பார்க்கக்கூடியவர்கள், அதனால் நாங்கள் எல்லாவரையும் விட நாங்கள் முதன்மையானவர்கள், இன்னும் கொஞ்சம் அதிகமாக போய் அந்த ஆண்டவனுடைய அந்த பிரம்மாவனுடைய முகத்திலே பிறந்தவர்கள் நாங்கள், அதனால் எங்களுக்கு நாங்கள் பிராமணர்கள் அப்படின்னு அதை சொல்லும்போது, அத தமிழ்ல அந்தணர்கள்ங்கிற வார்த்தையை அவங்க தங்களுக்கு அந்த வார்த்தை எங்களுக்கு உரியதுதான், அந்த அந்த ஐயர் அப்படிங்கிற அந்த வார்த்தைகள் எல்லாம் அவர்களையே குறிப்பதாக அப்படியே இந்த ஒரு மரபு அப்படியே வந்திருக்கு. ஆனால் வள்ளுவர் காலத்துல இது ஒரு டென்ஷன் இருக்குது, வள்ளுவர் ஒப்புக்கொள்ளவில்லை. இது ஒரு பெரிய போராட்டமாக, ஏதோ தந்தை பெரியார் இந்த 20ஆம் நூற்றாண்டில் இதை தோற்றுவித்த ஒரு போராட்டம் என்று எண்ணிவிடக்கூடாது. இந்த போராட்டம் நம்முடைய தமிழ் மொழி, நம்முடைய தமிழ் மக்கள், தமிழ் கலாச்சாரம், தமிழுடைய வாழ்க்கை முறை, இப்படி ஆரம்ப காலத்திலிருந்தே அவளையெல்லாம் பார்த்து வரும் பொழுது இந்த பிறப்பிலே உயர்ந்தவன் தாழ்ந்தவன் என்கின்ற அந்த பேதத்தை காண்பிக்கக்கூடிய அந்த சொற்கள், நான் அங்க பிறந்தவன், இங்க பிறந்தவன், அங்க பிறந்த முகத்துல பிறந்தவன் ஒருத்தன் பேரு, வயிற்றுல பிறந்தவன், தொடையில பிறந்தவன், காலில் பிறந்தவன் சூப்பரன், இப்படின்னு இந்த மாதிரிலாம் ஒரு ஒரு கற்பனை கோட்டையை, ஒரு புழுகு மூட்டையை மக்களிடத்திலே பல்வேறு கதைகளை சொல்லி, அவ்வளவும் சாஸ்திரம் சம்பிரதாயம் என்று பல்வேறு கதைகளை சொல்லி, புராணங்கள், இப்படி அதற்கு பல கதைகள், இந்த மாதிரி எல்லாம் சேர்த்து வச்சு இவ்வளத்தையும் சொல்லி இங்க தமிழ்நாட்டுல நம்ம கூடவே இருக்கிறவங்க தான் இவங்க, வேற யாரும் இல்லை. எங்கேயோ இருந்து கைபர் கணவாயில வந்தவங்கன்னு சொல்லி ஒருவேளை அது அந்த அந்த நேரத்துல அதெல்லாம் நடந்திருக்கலாம், அவங்க வந்திருக்கலாம், அதெல்லாம் போயிருக்கலாம். ஆனா இவங்க எல்லாருமே எல்லாம் அங்க இருந்து எல்லாம் வந்தவங்க எல்லாம் கிடையாது. இங்க நம்மளையே இன்னைக்கு
நம்மளையே ஒருத்தன் வந்துகிட்டு எனக்கு ஒருத்தன் கீழே இருக்கான், அதுக்கு கீழே ஒருத்தன் இருக்கான் அப்படின்னு இன்னைக்கும் அது நிலவத்தாண்ட செய்யுது. இந்த அஹ், இந்த பார்ப்பனர்கள் அல்லது பிராமின் அப்படிங்கிற மாதிரி அதை விட்டுருங்க. மற்ற இதுகள்ல வந்து அடுக்குகள் வந்து இருந்துகிட்டே தானே இருக்குது. ஆக இதெல்லாம் செய்யறது யாரு? நம்ம தானே. ஆக இது எல்லாமே நம்முடைய உள்ளவர்களால் ஒருவரை ஒருவர் மிஞ்சி அதை அப்படி காட்டும் பொழுது இந்த தமிழக சரித்திரம் பூராவுமே இது அப்படியே இன்னொரு இடத்திற்கு இடம் பெயர்கிறது. இந்த இடத்துல இருந்தாச்சுன்னா வந்து இந்த தமிழ்நாட்டுல இருந்தாச்சுன்னு சொல்லியாச்சுன்னா இது தமிழ்தான் மேம்பட்டு வரும் அப்படிங்கிறதுனால இது அவ்வளத்தையும் வந்து எல்லாத்தையும் கொண்டு போய் அங்க கொண்டு சேர்த்துறது. அங்க கொண்டு சேர்க்கும் போது இது வந்து டம்மி ஆயிரும். தமிழ் வந்து டம்மி ஆயிருது, ஆயிட்டு. இன்னைக்கு அதெல்லாம் ஆனதுனால தானே இன்னைக்கு வந்து இந்தி மொழி வந்து அதுக்கு ஒரு முக்கியத்துவம், சமஸ்கிருதத்துக்கு ஒரு முக்கியத்துவம். இது எல்லாம் எப்படி ஆச்சு? இது எல்லாம் அதுக்கு இடையில வந்து இங்க வந்து யாருக்கும் படிப்பு கிடையாது, எந்த விதமான ஒரு ஒரு காலகட்டங்கள்ல வந்து நாம இருந்தோம். அந்த இதுகளை எல்லாம் ஒரு வெல்லக்கூடியவர்களாக அதற்குன்னு ஒரு கலாச்சாரம், நம்முடைய நாகரிகம் இப்படி எல்லாம் இன்னைக்கு கூட நீங்க பாத்தீங்கன்னா தச்சநல்லூர்ல வந்து அகழ்வாராய்ச்சி, கீழடியில வந்து அகழ்வாராய்ச்சி, இப்படி எல்லா இடங்களையும் பார்க்கும்போது ரொம்ப சிறப்பா இருந்திருக்கு. அப்போ இது மேம்பட்டு வந்திருக்கணும். இதுக்கு எதனால வந்து அந்த மாதிரி ஒரு தடங்கள் ஏற்பட்டுச்சு? மன்னர்கள் வந்து சொதப்பிட்டாங்களா? மக்களை வந்து இப்படியே வந்து கீழேயே வச்சிருக்கணும்னு சொல்லி அவங்களும் அந்த பெரிய பெரிய செல்வந்தர்கள் அவங்களுடைய சொல்ல கேட்டு சில போர்கள் அதுக்கு தேவையான பல நிலைகள் இருந்ததுனால அவங்களுடைய இதுகளை எல்லாம் கேட்டு அவங்க அப்படி அதுகளை எல்லாம் ஏத்துக்கிட்டாங்களா? அதனால இந்த மக்களை எல்லாம் அப்படி அமுத்தி வச்சாங்களா? இப்படி பல்வேறு விஷயங்கள் அது நடந்து இதையெல்லாம் தூக்கிட்டு போய் நேர கொண்டு அவங்களோட இணைச்சு விட்டுட்டாங்க. எல்லாமே வந்துகிட்டு அந்த வடக்கு கலாச்சாரத்தினுடைய மேன்மைதான் அங்க உள்ளதுதான் இங்க வந்து அதாவது அங்க உள்ள விஷயங்கள் அவ்வளவுமே அப்படியே வந்து தமிழகத்தில் அது பிரதிபலித்து எல்லாமே அதே மாதிரியாக ஆக்கப்படுகிறது. அப்படின்னு உடனே இதுல வந்து நமக்கு வந்து ஒன்னும் செய்ய முடியாம ஒட்டு மொத்தத்துல என்ன ஆகுதுன்னா எல்லாமே இந்து கலாச்சாரம் இந்த தமிழ் அப்படிங்கிறதே அடிபட்டு போயிருது. அடிபட்டு போயிருது, தமிழ் அடிபட்டு போயிருது, தமிழ் கலாச்சாரம் அடிபட்டு போயிருது, தமிழ் மக்களுடைய பேச்சு எடுபடலை. மேல ஒருத்தர் வந்து அந்த ஜாதிக்கு நான் தான் அதிபதி என்று சொல்லி நம்மளை பயமுறுத்துவதற்காக வடக்கில் உள்ளவர்களை எல்லாம் கொண்டு வந்து நம்மளை அடிமைப்படுத்துவதற்கு என்ன செய்ய வேண்டுமோ அதையெல்லாம் செய்யும் பொழுது இப்ப சமீபத்துல கூட யாரோ சொல்லியிருந்தாங்க அங்க ராமர் வந்து இங்க வந்தாரா போனாரா அப்படிங்கிறதெல்லாம் வந்து ஒரு பக்கம் இருக்கட்டும். இருந்தாலும் அந்த கலாச்சாரங்கள் எல்லாம் இங்கே உள்ள மக்களை இங்கே ஒரு மன்னன் அவன் யாராக இருக்கட்டும், அவன் ராவணனாக இருக்கட்டும், அவன் இரணியனாக இருக்கட்டும், யாராக வேண்டுமானால் இருக்கட்டும், அவர்களை எல்லாம் அவர்களை ஒரு ஒரு தீயவர்கள், ஒரு தவறான நடத்தை உள்ளவர்கள் என்பது போல ஆக்கி
அப்படி ஒண்ணு கொண்டு வந்துதான் ஒரு இடத்த ஒரு இனத்தை அடிமைப்படுத்த முடியும். இதுதான் நிலத்தை அடிமைப்படுத்துவதற்குள்ள வழி. அதற்கு கடைசியாக கை கொடுப்பது என்னவென்றால் மொழியை ஒழிப்பது. எப்படியோ ஒரு சூழ்நிலை திருவள்ளுவர் போன்றவர்கள், இளங்கோவடிகள் போன்றவர்கள், இவங்கள் எல்லாம் இருந்து இந்த தமிழை காப்பாற்றுவதற்கென்றே ஒரு பெரிய மக்கள் அந்த ஒரு தன்மையோடு இருந்திருக்கிறார்கள். ஆனால் எழும்பி வர முடியவில்லை, அதை எதிர்த்து நிற்க முடியவில்லை. ஏனென்றால் கல்வி மறுக்கப்பட்டது. இப்படிலாம் இருந்ததுனாலதான் அந்த டென்ஷன் இந்த குரல்ல அந்த டென்ஷன், அந்த அந்தனர் அப்படிங்கிற அந்த வார்த்தை எதுக்கு வரணும்? இது நீத்தார் தானே. துறந்தார் பெருமை துணை கூடின்னு சொல்லி துறந்தார் தானே. நீத்தார் துறந்தார் இப்படித்தானே வருது. இதுல எதுக்கு அந்தனருங்கிற வார்த்தை வருது? ஏன்னா அங்க அந்த போராட்டம் நடக்கும். அப்ப அவர் சொல்றாரு, திருவள்ளுவர் சொல்றாரு, நீ சொல்ற மாதிரிலாம் கிடையாதுப்பா. அந்தனருங்கிறது யாருன்னா அரசியல்கள் செய்வோர், அறவோர். இதுதான் அந்தனருங்கிற வார்த்தைக்கு பதிலாக இருக்கும் முடியுமே ஒழிய, அது மேல அவங்க யாரு, அவங்க எப்படிப்பட்டவங்க? மற்ற உயிருக்கும், எந்த உயிருக்கும் ஒரு ப்ளூ கிராஸ் இன்னைக்கு இருக்குதுன்னா அது எல்லா மிருகங்களுக்கும் அது அன்பு காட்டக்கூடிய ஒரு அமைப்பு. அதைகளை கொடுமைப்படுத்தக்கூடாது என்று சொல்லக்கூடிய நிறைய ஒரு நல்ல மனது உள்ளவர்களெல்லாம் சேர்ந்து அதை பாதுகாப்பதற்காக ஏற்படுத்தி இருக்கும் அமைப்பு. இப்படி ஒரு கூட்டம் இருக்காங்கல்ல, அந்த பறவைகளையும் அந்த விலங்குகளையும் பாதுகாக்கிறதுன்னு சொல்லி. அதே மாதிரி மற்ற உயிருக்கும், எந்த உயிர்னாலும் சரிதான், செந்தன்மை பூண்டு விழுகலாம். செந்தன்மைன்னா அப்படியே அன்பு. எல்லா உயிர்களிடத்திலும் நம்முடைய ராமலிங்க அடிகள் சொல்றாரு இல்லையா, வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் வாடினே. எதுக்குயா பயிர் வாடிச்சுன்னா இவரு எதுக்கு வாடணும்? அதுல உயிர் இருக்கு. அந்த வேற என்ன, வெஸ்ட் பெங்கால்ல அந்த சுபாஷ் சந்திர போஸ் மாதிரி அந்த அவருடைய பேர் அந்த போஸ் அப்படின்னு சொல்லி ஒரு விஞ்ஞானி தான். அவர் அந்த மரங்களோடு பேசுவாருப்பாங்க. அவைகள் எல்லாம் உயிருள்ளவைகள். அதுக்கப்புறம் அந்த மரங்கள் எல்லாம் தடவி கொடுத்தா அதுகள் ரசிக்கும், அதுகள் அதை உணரும், அங்க ஒரு ரியாக்ஷன் வரும். நம்மள அப்படி தடை கொடுத்தானா நம்ம நெளிவோம் இல்ல, அது மாதிரி நெளியாது. ஆனால் அங்க ஒரு மாற்றம். இதுகளை எல்லாம் மனிதன் அதை உணரக்கூடிய சக்தி இருக்கும் பொழுது அவன் எல்லா உயிரினங்கள் மீதும் அன்பு செலுத்துகிறான். அதான் அந்தனர் என்போர் அறவோர். அந்த அறவோர் யாருன்னா மற்ற உயிருக்கும் செந்துமை பூண்டொழுகலான் அந்தனர் என்போர் அறவர். இதுதான் இந்த அந்தனருங்கிறது அர்த்தமே ஒழிய, இந்த ஒரு இது வர்றதுனாலதான் இந்த அந்தனருங்கிறத நம்முடைய திருவள்ளுவர் இதுல இது பண்றாரு. சமுதாயத்தினுடைய ஒரு மிகப்பெரிய டென்ஷனை இந்த இடத்துல அவரு சொல்றாரு. இத நாம தெரிஞ்சுக்கிடணும். சரி, இனிமேல் நாம நாளையிலிருந்து அடுத்த 4வது அதிகாரம், அரண் வலியுறுத்தல், அந்த 4வது அதிகாரம், அதுக்கு நாம அந்த முதல் குறள்ல இருந்து நாம போவோம். அதுவரை நன்றி கூறி உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். வணக்கம்.